அது எங்கேயோ தேடிட்டு இருந்தேன்னா கடைசியில் இஸ்லாத்தில் தான் இருந்தது. எனக்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கிடைச்சிருக்கு. அதை நான் மட்டும் சுயநலமாக வச்சுக்கிட்டா நான் சுயநலவாதி ஆகிடுவேன். பொதுநலமாக மனிதர்கள் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. மக்கள் அவர் வருகை என்று சொன்னால் எழுந்து நிற்பார்கள். வேண்டாம் உட்காருங்கள், நானும் உங்களை போல் ஒரு மனிதன் தான் என்று சொல்லிப்பார். ஓப்பனாக கம்பெனி சைடில் இப்படி சொல்ல மாட்டாங்க, ஆனால் சொல்கிறாங்க என்னன்னா துலுக்கனுக்கு வேலை கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்படியே ஓப்பனாக சொல்கிறாரு. மென்டலாக எப்படி இருக்கிறேன்னா, மென்டலாக நான் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லாமல் நல்ல முறையில் பயணித்து போயிட்டு இருக்கிறேன்ற உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க ஏன் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்க? என்னுடைய பேர் சீமான். இப்போ என்னுடைய பேர் முகமது ஹாரிஸ். நான் இஸ்லாத்தை ஏற்ற முக்கிய காரணம் என்னன்னா இந்த ஓரிரை கொள்கை தான். நான் இதுக்கு முன்னாடி இந்து மதத்தில் இருந்தேன். அந்த மதத்தில் பல தெய்வ வழிபாடு கொள்கை இருந்தது. அங்கே சமத்துவம் இல்லை, சகோதரத்துவம் இல்லை. இதையெல்லாம் பார்த்து அதுக்கு பிறகு இஸ்லாம் குரான் எனக்கு கிடைக்குது, அதை ஆய்வு பண்ணுறோம், படிக்கிறோம். இங்கே சகோதரத்துவம் இருக்குது, ஓரிரை கொள்கை இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரா. ஸோ அதே கேள்விதான் உங்ககிட்டையும். நீங்க இதனால இஸ்லாத்தை உங்களுடைய வாழ்வியலா ஏத்துக்கிட்டீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் வந்து டேவிட். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பேர் இப்போ தாவூத் நான் வச்சுருக்கேன். நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம், மின்ட்டு பகுதியில் இருக்கோம். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணம் வந்து நான் ஒரு கிறிஸ்துவ சமூகத்தில் சிஎஸ்ஐன்ற பிரிவில் இருந்தேன். பைபிளை கிறிஸ்துவத்தை எடுத்து சொல்ல போகும்பொழுது எனக்கு முஸ்லீம் நண்பர்கள்ட்ட தான் நான் எடுத்து சொல்ல போனேன். அப்போ நிறைய தடுமாற்றம் ஏற்பட்டது. அவங்களுடைய கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. மீண்டும் நான் பைபிளை படிக்கும்பொழுது எனக்கு பல குழப்பங்கள் இருந்தது. அதாவது திருத்துவம்ன்ற 3 தெய்வ கோட்பாடு இருந்தது. ஒரு கடவுள் தான் நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா 3 கொள்கைகள் இருந்தது, முரண்பாடான விஷயங்கள் இருந்தது. இது வந்து மனிதர்களால் எழுதப்பட்ட மத்தேயு, மார்க், லூக்கா அப்படின்னு மனிதர்களால் எழுதப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டு, அதுக்கப்புறமா சில நாட்கள் பிறகு குரானை ஆய்வு பண்ணி நான் வந்து ஓரிரை கொள்கை சரியாக இருந்தது, அதில் அதை ஏற்றுக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரா. ஸோ அதே கேள்விதான், அதற்கு உங்களுடைய பதில் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் வந்து இர்ஃபான் அகமத். இதுக்கு முந்தைய பேர் வந்து இளந்தமிழன். என்னோட ஊர் வந்து மயிலாடுதுறை. எனக்கு இஸ்லாம் எதுக்கு வந்து அப்படி நான் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னம்னா, மன அமைதிக்காக தான் இஸ்லாம்னாலே அமைதி தான். அது எங்கேயோ தேடிட்டு இருந்தேன்னா கடைசியில் இஸ்லாத்தில் தான் இருந்தது. ஏன்னா இறைவனை வணங்குறது மூலமாக தான் மன அமைதி பெறுது. அந்த மன அமைதி எனக்கு இஸ்லாத்தில் தான் கிடைச்சது. அதனால தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். ஸோ அதே கேள்விதான், அதற்கு உங்களுடைய பதில் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பழைய பெயர் மாரிமுத்து பொன்னுரங்கம். இப்போ இறைவனுடைய கிருபையால் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கப்புறம் என்னுடைய புது பெயர் முகமது அஸ்ரஃப் பொன்னுரங்கமாக வச்சுருக்கேன். நான் ஏன் இந்த இஸ்லாத்துக்கு என்னை மனமாற்றம் செஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால், எல்லா மதத்துலேயும் பார்த்தீங்கன்னா உன்னால் முடிஞ்ச அளவு நீ வாழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் மோட்டிவேஷனோட சேர்த்து உன்னாலேயும் முடியும், நீ வாழ்ந்து காட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம், பகுத்தறிவுள்ள மார்க்கம் இந்த இஸ்லாமாக இருக்குது. அதனால தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் சேர்ந்து நான் பயணிச்சுட்டு இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பழைய பேர் பாலசுந்தர். இஸ்லாம வாழ்வியல் நெறிமுறையாக எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 1 வருடங்கள் ஆகுது. அதுக்கு முன்பு ஒரு 3 வருடங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் இஸ்லாமுக்கு மாறலான்ட்டு பல இஸ்லாமிய நண்பர்கள் மூலமாக அதை இஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முழுமை அடைஞ்ச பிறகு இஸ்லாம வாழ்வியல் நெறிமுறையாக 2022 நான் ஏற்றுக்கிட்டேன். அதுலேருந்து என்னோடய பேர் முகமது பிலால்னு மாற்றிக்கிட்டேன். எதனால் நான் இஸ்லாமை ஏற்றுக்கிட்டேன்னா, என்னோடய பழைய லைஃப் எப்படின்னா, இஸ்லாமுக்கு வர்றதுக்கு முன்னாடி கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்தவன். கிறிஸ்துவத்தில் ஈசா நபியை தான் நான் வணங்கினேன். அப்போ என்னன்னு தெரியாமலே ஈசா நபி என்னோட கடவுளாக நினச்சி நான் வணங்கினேன். ஆனால் இறைவனோட தன்மைகள் இருக்குது. அந்த தன்மைகளை தாண்டி எல்லா விதத்திலும் ஈசா நபி யாரை கிட்ட கேட்குறாங்கன்னா, ஈசா நபிக்கு மேலே உள்ள பிதாக்கிட்ட தான் அவங்களோட குறைபாடு, அவங்களோட தேவைகளை கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு மேலே ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னா அது இறைவன். அந்த ஒரு இறைவன் தான் பிதான்ட்டு கிறிஸ்தவத்தில் சொல்கிறோம். இஸ்லாமில் அல்லாஹுன்னு சொல்கிறோம். சரி, அப்போ அதில் உள்ள அதிகப்படியான குழப்பங்கள் தான் இப்போ உள்ள கிறிஸ்துவ சமூகம் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதால அதில் எனக்கு உடன்பாடு இல்லாமல் தான் நான் இஸ்லாமில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு, குரானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து முழுமையாக அடைஞ்சு ஏக இறைவன் அல்லாஹுன்னு நம்பிக்கை கொண்டு தான் இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, பிறப்பால் யாரும் உயர்ந்தவங்க இல்லை, தாழ்ந்தவங்க இல்லை, எல்லாம் சமங்கிற கோட்பாடை கொண்டது இந்த இஸ்லாம். அதனால் இதில் நான் பயணிக்கிறேன். இதில் இருக்கிறது நான்
பெருமைப்படுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோடய பேர் பார்த்திங்கன்னா அப்துல்லா. என்னோடய பழைய பேர் பார்த்திங்கன்னா கண்ணதாசன். நான் வந்து ஒரு சாதாரண இந்து குடும்பத்தில் தான் பிறந்தேன். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா ஒரு கோயில் பூசாரியாக இருக்கார். அப்படி இருக்கும்போது என்னோடய சின்ன வயசு பருவத்தில் நானும் எங்கள் அப்பா கூட கோயிலுக்கு போயிட்டு சாமிலாம் வழிபட்டு இருந்தேன், இஸ்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி. அப்போதைய காலகட்டத்தில் அந்த சமயத்தில் பார்க்கும்பொழுது ஒரு சில சமுதாய மக்கள் வந்து ஒரு சில கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு அங்கே இருக்குது, இன்னும் ஒரு சில கிராமத்தில் இருக்குது. ஆக அப்பயே எனக்கு ஒரு சிங்க் ஆச்சு, என்னடா இது இறைவன் வந்து எல்லாருக்கும் பொதுவானது தானே, இது என்ன ஒரு சமுதாயத்துக்கு இன்னொரு கடவுள், இன்னொரு சமுதாயத்துக்கு இன்னொரு கடவுளாக இருக்க முடியும், அப்படி இருக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தேடல் இருந்தது. அப்படி தேடி ஆராயும் போது தான் எனக்கு இஸ்லாம் கிடைச்சது. இறைவன் ஒருவன் தான், அப்படி இஸ்லாம் ஒருவன் தான் என்று நம்ம ஏற்றுக்கின்னு தொழும்போது ஏழை பணக்காரன், இவன் கோடீஸ்வரன், இவன் எப்படி சொல்கிறது, எந்த சாதாரண மனுஷனாக இருந்தாலும் ரொம்ப பணக்காரன் இருந்தாலும் ஒரு சமத்துவமாக சகோதரத்துவமாக அங்கே தொழக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்து சமுதாயத்தில் அப்படி நம்ம பார்க்கறது கிடையாது. அந்த கிராமத்தில் அந்த நாட்டாமக்காரன்னு சொல்லுவாங்கள்ல, அவருக்கு ஒரு தனி மரியாதையும், அதே கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழையாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தனி மரியாதையும் கொடுக்கக்கூடிய சூழலையும் நம்ம கிராமத்தில் பார்க்குறோம். ஆனால் அது அப்படியே மாறா இங்கே வருது. எப்படி பார்க்கணும்னா, ஏழை பணக்காரெலாம் ஒன்றும் கிடையாதுங்க, கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமம். அந்த சமத்துவமும் அந்த சகோதரத்துவமும் தான் எனக்கு வந்து இஸ்லாத்தை வாழ்வில் நிறைய எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வாக எனக்கு தெரிஞ்சது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பழைய பேர் வந்து காளிராஜ், புதிய பேர் வந்து கலீல் அஹ்மத். நான் வந்து இந்து ஃபேமிலிலேருந்து வந்தேன். எனக்கு ஏன் இந்து ஃபஸ்ட்டு இஸ்லாம் ஏன் பிடிச்சதுன்றதை விட அது ஏன் பிடிக்காது அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதில் பல வேற்றுமை இருக்குது. அதனால் எப்படி சொல்கிறது, எல்லோரும் ஒரே டைமில் ஒரே கோயிலுக்குள்ளே போக முடியுமான்னு அப்படி போக முடியாது. அது இல்லாமல் இவ்வளோ நாள் இந்தில் இருந்ததுனால எனக்கு எப்படி அந்த கோயிலை வணங்கணும் எதுவுமே எனக்கு சொல்லித் தரப்படல. அது ஒரு மூட நம்பிக்கை மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் போனால் நின்னா அங்கே ஒருத்தங்க இருப்பாங்க, உங்களுக்கு பண்ணி தருவாங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து, நீங்கள் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தக்பீர் கட்டிட்டிங்கன்னா நீங்கள் அல்லாவோட நேரடி தொடர்பில் வந்துடுறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இது ஒன்று தான். இந்த தொழுகை வந்து நான் இஸ்லாம் நிறையா தேடி படிச்சுட்டு இருக்கும்போது கூட நான் நிறைய பள்ளிவாசலில் போய் வெளியே வெயிட் பண்ணுவேன். அவங்க தொழுகிட்டு இருக்கும்போது நல்லா பார்க்கறதுக்கே ரொம்ப ஈர்ப்புடையதாக இருக்கும். அதை வச்சு நான் தொழுகை வச்சு வெளியில் நானே படித்து கற்றுக்கலான்னு பார்த்தா நிறைய குழப்பம் வரும். 2 ரக்காத் 3 ரக்காத் அந்த மாதிரி குழப்பம். அதுக்கப்புறம் அல்லாவோட கிருபையில் எனக்கு இன்னொருத்தர் மூலியமாக அந்த இஸ்லாம் கிடச்சிது. அதனால் எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பழைய பெயர் கருணாகரன். இஸ்லாத்தை வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய பெயர் அப்துல் பாசித். என்னுடைய ஊர் கள்ளக்குறிச்சி. நான் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா, முக்கியமான விஷயம் அதில் வந்து அந்த இறை கோட்பாடு, அந்த இறை கோட்பாட்டில் இறைவனோட தன்மைகள், அந்த ஓரிரை கொள்கை, அப்புறம் வந்து அந்த படைப்பின் நோக்கம், நம்ம எதற்காக பிறந்தோம், நம்ம என்னவா ஆக போகிறோம், அந்த படைப்பின் நோக்கத்துக்காகவும், முக்கியமாக அது போக எல்லா மதத்துலேயும் சமத்துவம் சகோதரத்துவம் வெறும் பேச்சளவில் இருக்குது. அது வந்து செயலளவில் இஸ்லாமில் வந்து நான் பார்த்துருக்கதா அது வந்து நான் விரும்பி ஏற்றுக்கிட்டேன். அப்புறம் அதுக்கு முன்னாடியே என்னோட சுற்றி, அதாவது என்னோடய குடும்பத்திலையும் என்னோட சுற்றி இருக்கவங்கள்ட்டையும் இருந்த இஸ்லாமிய எதிர்மறையான விஷயங்களுக்காக நான் இஸ்லாத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம், இவங்க எதிர்மறையாக சொல்கிறது உண்மையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் முதல்ல இது உள்ளுக்குள்ளே வந்தேன் நான். அப்புறம் தான் இந்த ஓரிரு கொள்கை, அதனால் நான் ஈர்க்கப்பட்டு இதில் வந்து நம்ம இறைவன்கிட்ட நம்ம வந்து எந்த கோரிக்கைக்காகவும் நம்ம எந்த வித காணிக்கையோ இல்லை யாரோட உதவி மூலமாகவும் நம்ம எதுவும் நம்ம கோரிக்கையை நம்ம கேட்க தேவையில்லை, நம்மளே நம்ம நேரடியாக கேட்கலாம் அப்படின்ற ஒரு தன்மை வந்து இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு ஊர் வந்து திருநெல்வேலி. என்னுடைய பழைய பேர் வந்து கோகுல். இப்போ வந்து என்னுடைய பேர் வந்து முகமது அனஸ். எங்கள் வீட்டில் எல்லாருமே அம்மா, அக்கா, பாப்பா எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றதுக்கப்புறம் 2 தம்பி பிறந்தாங்க. இஸ்லாத்தில் என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, எப்படி எங்களுக்கு அல்லாஹ்வோட கிருபையில் நாங்கள் எப்படி இஸ்லாத்து பக்கம் திரும்பினோம்னா, எங்களுக்கு முன்னாடி எங்கள் சித்தப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க திருமணத்தின் போது இஸ்லாமியர்கள் வந்து அவங்களோட சொல்லாலும் செயல்களாலும் ரொம்ப நெருக்கமாக பழகினாங்க. அந்த ஒரே ஒரு இதுதான் எங்கள் பாப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி. நம்மளை படைச்சது ஒரே இறைவன் தான், நம்மளுக்கு இடையில ஏன் வந்து அந்த ஒரே இறைவனை வணங்காமல் நம்மளுக்குள்ளே ஏற்றவன் தாழ்ந்தவன் அதுக்கப்புறம் வேற்றுமை இது எதுவுமே இல்லாமல் நம்ம எல்லாரும் ஒரே ஒரு கோட்பாடு, அவ்வளோதான். அந்த ஒரே காரணம் தான் எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்தையுமே இஸ்லாத்துக்கு பிடிக்க வச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட பேர் முகமது யூசுப்.
பழைய பேர் ஜெகன். நான் இஸ்லாத்தை ஏற்று 4 வருஷம் ஆகுது. அல்ஹம்துலில்லா. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிங்கராக இருந்தேன். அப்போ வந்து எனக்கு தாவா பண்ணி இஸ்லாத்தை சொல்லும் போது இந்த மர்ம சிந்தனையை பற்றி சொன்னாங்க. நான் நினச்சேன் குடித்து செத்து போயிடலாம், யாருக்கும் எந்த பாரமும் இல்லாத, நம்ம யாருக்கும் பாரமும் இல்லாத இருந்துமே அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிடலான்னு இருந்தேன். ஒரு காலகட்டத்தில் அந்த மர்ம சிந்தனையை பற்றி சொன்னாங்க. இந்த மாதிரி படைச்சதுக்கான நோக்கமே செயல்களால் சிறந்தவங்க யாரு, இதை தெரிஞ்சுக்க தான் இறைவன் நம்மளை படைச்சான். அப்போது தப்பு செஞ்சால் தண்டனையும், நல்லதை செஞ்சால் பரிசும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு மறுமை சிந்தனையை சொல்லும் போது தான் இதை வேகமாக படித்து இஸ்லாத்தை ஏற்று களிமா சொல்லி இப்போ இஸ்லாத்திலே வாழ்க்கை நெறியாக ஏற்றுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். சகோதரா, சரி சகோதரா, நீங்கள் இஸ்லாத்தை உங்கள் வாழ்வியெல்லாம் ஏற்றுக்கிட்டீங்க. நீங்கள் ஏற்றுக்கிட்ட இஸ்லாத்தை ஏன் மற்றவங்களும் பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மற்ற மக்கள் ஏன் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன்னா, இது மனிதர்கள் எல்லாரையும் படைத்த அந்த இறைவனிடம் இருந்து வந்த மார்க்கம். இதை வந்து இந்த குரான் சொல்லுது, உலக மக்கள் அனைவருக்கும் இந்த குரான் நல்லுரை அன்றி வேறில்லை. எனக்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கிடைச்சிருக்கு. அதை நான் மட்டும் சுயநலமாக வச்சுருந்தா நான் சுயநலவாதி ஆகிடுவேன். பொதுநலமாக மனிதர்கள் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களுக்கும் தலையாய கடமையாக இது இருந்தது. அதை நான் செய்யணும்னு விரும்புகிறேன். இந்த இஸ்லாத்தை நான் ஏன் மற்றவர்கள் எடுத்து சொல்லணும் அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். நான் ஏற்றுக்கொண்ட காலகட்டம் எப்படின்னா, முஸ்லீம்கள் மத்தியில் இஸ்லாத்தினுடைய விழிப்புணர்வு கிடையாது. இன்றைக்கு படம்லாம் எடுக்கிறாங்கல்ல மத மாற்றம் சொல்லிட்டு, அந்த மாதிரியான ஒரு சிந்தனையோ எதுவும் கிடையாத ஒரு காலகட்டம். நான் போயிட்டு என்ன மக்கள் மத்தியில் தேடும்பொழுது எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்கிறதுக்கு எந்த ஒரு முஸ்லீம்களும் வந்து சரியான நிலைப்பாட்டில் சொல்ல. அவங்க அந்த அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்தது. அதை நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருடமாக வந்து அதை தேடி 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 சிறிதொழி, அதாவது என்னுடைய பாதிப்பை நான் சொல்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி தேடிட்டு என்ன பண்ணேன், இஸ்லாத்தை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அறிஞ்சு இதை நான் ஏற்றுக்கிட்ட பிறகு அதனுடைய நிலையை அறிஞ்சு பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு பொக்கிஷத்தில் அமர்ந்து யாசகம் கேட்டுக்கிட்டக்கூடிய சூழல் வந்து மக்கள் மத்தியில் இருக்க எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் வந்து இந்த பொக்கிஷத்தை நம்ம வந்து நம்மை சார்ந்தவர்களுக்கு, நம்ம உறவினர்களுக்கு, நம்ம நண்பர்களுக்கு சொல்லி தானே ஆகணும். திருமறையும் அப்படி தானே நம்மளை வழி நடத்துது. அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் அன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்ற காலத்திலேருந்து இன்னைக்கு வரும் அதை வந்து நான் என்னை கேட்கக்கூடியவங்களுக்கு, பார்க்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயத்த, நல்ல உபதேசத்தை போதிச்சுட்டே இருக்கேன். இஸ்லாத்தை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இதையே நான் மற்றவங்கள்ட்ட போய் எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, நீ உனக்கு பிடிச்சிருக்கு, நீ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, ஆனால் நீ இதை ஏன் மற்றவங்களுக்குலாம் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க, ஏன் சொல்லுற அப்படிங்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவேன். இல்லை பேசிக்காகவே இருக்கும், சின்னதாக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் தான், அதில் ஏதாவது ஹெல்மெட்டு நாளைக்கு போடலைன்னா ஃபைனு 100 ரூபா, லைசன்ஸ் இல்லை ஏதாவது ஒரு விழிப்புணர்வு ஏதாவது மெசேஜ் வந்து என்ன பண்ணுவோம், டக்குன்னு அதை ஃபார்வர்ட் பண்ணுவோம். அப்படி இல்லையா ஸ்டேட்டஸ் போடுவோம். எதுக்காக போடுறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸு வேறு யாராவது போய்ட்டு பாதிப்படைஞ்சிடக்கூடாது, ஹெல்மெட்டு போடலன்ட்டு மாட்டிக்கக்கூடாது போலீஸ் வரன்ட்ட அப்படின்ற நம்ம அதை என்ன பண்ணுவோம், ஒரு ஹெல்ப் மாதிரி பண்ணிட்டு இருப்போம் நம்ம. அப்படி இருக்கும்போது இதில் உண்மையாக இருக்குது, அனைத்துமே உண்மையாக தெரியுது. நம்ம தப்பு செஞ்சோம்னா நரகத்துக்கு போயிடுவோம். அப்போ இந்த உலக வாழ்க்கை வந்து வீணும் விளையாட்டும் இன்றி வேறு எதுவும் இல்லை. அப்படிங்கும்போது நீ வந்து மறுமையின் உறுதியாக இருக்குது இதில். அதனால என்னோட தாய் தந்தையர்கள், உறவினர்கள், எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே நரகத்துக்கு போகிறத நான் எப்படி விரும்புவேன். அப்படி இருக்கும்போது எங்கள் ஊரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, என் மாமா, மச்சான், மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பழகிட்டு இருக்கேன். இவங்க யார்ட்டையுமே சொல்லாமல் அவனை எக்கடை கட்டு போட்டோம், நம்ம மட்டும் நான் சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு நினச்சி நான் இருக்க முடியுமா? அதனால என்னை அடித்தாலும் சரி, எங்கள் ஊரில் இருக்கிற பசங்க நான் சொல்லிட்டு தான் இருப்பேன், அவங்ககிட்ட இன்னும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அவங்க என்னை திட்டுவாங்க, ஏன் மாப்பிள்ளை அடுத்த அப்படின்னு சொல்லாம மாப்பிள்ளை அப்படின்னா கூட, நாளைக்கு மறுமையில் வந்து மாப்பிள்ளை என்னை அடிச்சாவது சொல்லியிருக்கலாம்ல, இப்படி உண்மையாக இருக்கே இஸ்லாத்தை நீ சொல்லியிருக்கலாமா மாப்பிள்ளை அப்படின்னு கேட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த உலகத்தில் அவங்கள்ட்ட அடி வாங்குறதுலாம் எனக்கு என்ன வலிச்சிட போதா. அந்த அளவுக்கு இதை நான் நினச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், சொல்லாமல் நான் மட்டும் கடைபிடிச்சிட்டு இருந்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நினச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இஸ்லாம் மார்க்கம் இந்த இந்தியாவிலேருந்து எனக்கு இந்த ஊரில் எனக்கு கிடச்சிருக்காதுல்ல. அவர் சொல்லாமல் அவர் மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா. அதனால தான் நல்லதை சொல்கிறோம், அது எந்த தப்பும் கிடையாதுல்ல. அதனால தான் நான் இஸ்லாத்தை வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய தாய் மதம் இஸ்லாம் என்றதை நான் உணர்ந்துட்டேன். முதல்ல நான் உணர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் பிறந்த தமிழ் மண்ணுடைய கலாச்சாரம் என்னன்னா, யான் பெற்ற இன்பம் வையகம் பெருகட்டும், முதல் கான்செப்ட். ரெண்டாவது, நான் பிறந்தது தமிழ்நாடுன்றதுனால தமிழர்களுடைய முழு கோட்பாடு என்னன்னா, ஒரு பருக்கை சோறானாலும் அதை பல பேருக்கு பிரித்து கொடு. இதுதான் என்னுடைய தமிழ் மண்ணுடைய பழக்கம். இதை நான் உணர்றதுக்கு முன்னாடியே இஸ்லாம் இதுதான் வந்து
இந்த ஒரு அறிவுபூர்வமான கேள்வியை வந்து இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிப்படையிலேருந்தே இருக்குது. அதனால் எனக்கு கிடைச்ச ஒரு நற்செய்தியை என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் நான் பகிர்வது கடமை என் மேலே. அது இல்லாமல் நரகத்தினுடைய விளிம்பில் இருக்கிறீங்கன்னு சொல்லி படைச்ச இறைவன் நம்மளை பார்த்து கேட்குறான். அப்போ யார்? நானாக இருக்கலாம், இல்லை அவராக இருக்கலாம். அப்போது இறைவன் என்ன தேர்ந்தெடுத்திருக்கான்? முதல்ல அந்த சுப செய்தியை என்னுடைய நண்பர்களுக்கு உற்றார் உறவினருக்கு சொல்வது என் மீது கடமை. ஏனென்றால் இறைவனுக்கு நான் வாக்குறுதி கொடுத்த ஒரே காரணம் என்ன? யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருகட்டும்னு. நான் ஒரு சுப செய்தி இறைவன் மூலம் நான் வந்து அறிஞ்சிருக்கேன். அந்த சுப செய்தியை எடுத்து சொல்வது என் மேலே கடமை. இதை சொல்வதால் நான் நஷ்டவாளி கிடையாது, இதை சொல்கிறனால வந்து நான் ஒரு ஏமாளியும் கிடையாது. ஏன்னா அனுபவிக்க போகிற சுக இன்பம் எனக்கும் இதை செவிதாழ்த்தி கேட்குற உங்களுக்கும் தான். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல்ல இஸ்லாம் என்பது மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். மார்க்கம் என்று நம்ம பார்த்தோம்னா இப்போ எப்படி செங்கல்பட்டு மார்க்கம், தாம்பரம் மார்க்கம் அந்த வழியாக போகும்பொழுது நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதே போல் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதை இதுதான் இஸ்லாம். இஸ்லாத்தின் படி நம்ம வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போயிடும். இப்போது நான் மட்டும் சொர்க்கத்துக்கு போனால் என்னை பெற்றெடுத்ததுக்கு எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, என்னை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்போ நான் மட்டும் சொர்க்கத்துக்கு போயிட்டு எங்கள் அப்பா அம்மா நரகத்துக்கு போகிறது எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். அதனால தான் எங்கள் அப்பா அம்மாக்கிட்டையும் இந்த இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லி இந்த இஸ்லாத்தின் அவங்க வாழ்ந்து நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு வரணுன்ற ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நரகத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நரகத்தில் கொடுக்கக்கூடிய தண்டனை, அந்த நரகத்தில் கொடுக்கக்கூடிய நெருப்புன்றது இந்த உலக வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிற நெருப்பை விட 70 மடங்கு அதிகமாக இருக்குன்றான். இப்போ நம்ம சமைக்கும் போது சாதாரண நெருப்பு நம்ம உடம்புல பட்டால் நம்ம எவ்வளோ துடிக்கிறோம். இதை விட 70 மடங்கு அதிகமான நெருப்பு நம்ம அப்பா அம்மா மேலே நம்ம சகோதரனும் நம்ம இது அண்ணனும் நரகத்தில் போட்டால் நம்ம எவ்வளோ வேதனைப்படுவோம் நினச்சி பாருங்கள் சகோதரர்களே. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் திருமறைக்குள்ள சொல்லலாம், இந்த திருக்குரான், இந்த இஸ்லாம் மதம் என்பது நாட் ஒன்லி இஸ்லாம் இந்த முஸ்லீமுக்கு மட்டும் கிடையாது. எந்த வசனத்தையும் ஆரம்பிக்கிறது மனிதர்களே அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொதுவானது தான் இந்த இஸ்லாம் மார்க்கம். இதை நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன் சகோதரர்களே. அந்த வசனத்தில் அவன் சொல்கிறான், இது உலக மக்கள் அனைவருக்கும் நல்ல உபதேசம் இன்றி வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் சகோதரர்களே, இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி இறை தூதர் முஹம்மது நபி அவங்களுடைய செயல்பாடுகள்ல உங்களை அதிகம் கவர்ந்து இழுத்தது எது? முகமது நபியுடைய செயல்பாடுல அதிகமாக என்ன கவர்ந்த விஷயம் வந்து முகமது நபி வந்து மனிதர்கள் மேல் காட்டிய அன்பும் மனிதநேயம் தான். முகமது நபி வந்து தாயிஃப் நகரத்துக்கு போயிட்டு ஓரிரை கொள்கையை பற்றி சொல்றாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் முகமது நபியை சின்ன பசங்கள்லாம் விட்டு கல்லை விட்டு அடிக்கிறாங்க. அப்போ வந்து வானவ தூதர் வந்து கேட்குறாரு, முகமதை நீங்கள் சொல்லுங்க, இந்த மக்களெல்லாம் நான் அழிச்சிடுறேன், இந்த 2 மலைக்கும் நடுவில் அழிச்சு இந்த மக்களை அழிச்சிடுறேன். அப்போ வந்து முகமது நபி சொல்றாரு, நீங்கள் விட்டுடுங்க, இவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் பின்பு வரக்கூடிய மக்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னார். அந்த மனிதநேயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முகமது நபி அவர்களுடைய வரலாற்றை நம்ம பார்த்தோம்னாலே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கிட்ட ஒரு சஹாபி கேட்பாங்க, உங்களுடைய நபியுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு கேட்கும்பொழுது, நபியுடைய வாழ்க்கை இந்த குரானாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரானாக இருந்ததுன்னா இந்த குரானை நம்ம படிக்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமான விஷயமா இருக்கு. குரானாகவே அவர் வாழ்ந்து மரணிச்சிருக்கிறார். அப்போ இந்த குரானை படிக்கும்பொழுது அவர் எப்படி வாழ்ந்திருப்பார், அவர் எப்படி கட்டமைச்சாரு, எப்படி ஆட்சி செஞ்சாரு, எப்படி மக்களுக்கு போதனை செஞ்சாரு, எப்படி வந்து தான தர்மங்கள் செஞ்சாருன்றது போது ரொம்ப வியக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. இது மாதிரி ஒரு மனிதர்கள் மீண்டும் வர முடியுமான்ற ஒரு ஆச்சரியமும் வந்து நமக்கு திகைப்பில் ஆற்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது எல்லாமே பிடிக்கும். அதில் ரொம்ப மிகவும் பிடிச்சதுன்னா அந்த அமைதியும் அந்த பொறுமையும் தான். ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, அவரை ஒருத்தர் சட்டையை பிடிச்சி மேலே அந்த துண்டு மாதிரி போட்டிருப்பாங்களே, அதை பிடிச்சி அவரை இழுத்துருக்காங்க. இழுக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, எந்த அளவுக்கு இழுக்கிறாங்கன்னா அவரோட தொண்டை அந்த கழுத்து காயமடைகிற அளவுக்கு பிடிச்சி இழுக்கும்போது அவர் அப்போ கூட சின்னதாக நகத்தில் ஏதாவது ஒரு அடிபடுறது இருக்கட்டும், லைட்டாக ஒரு நகத்தில் பிரச்சனை அப்படின்னா கூட சகாபாக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்க. சகாபாக்கள் வந்து அவங்களோட கழுத்து வெட்டப்படுறத கூட நபியோட சின்ன நகத்தில் ஏதாவது சின்ன ஒரு காயம் ஏற்பட கூட அந்த அளவுக்கு வருத்தப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது கழுத்தில் இந்த அளவுக்கு காயம் படுற அளவுக்கு கூட சகாபாக்கள் என்ன சொன்னாங்க, அந்த அளவுக்கு கோபம் அடைஞ்சாங்க. ஆனால் நபி என்ன பண்ணாங்க, பொறுமையாக இருந்து உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டு, எனக்கு வந்து பணம் தேவைப்படுது, திர்கமோ தினாரோ இது மாதிரி தேவைப்படணும்னா சகாபாக்கிட்ட சொல்லி அவருக்கு தேவையான பொருளை கொடுத்து அனுப்புங்க, அவருக்கு என்ன பிரச்சனைங்கிறத பார்த்து சொல்லி அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொறுமையாக இருந்தாங்க. அந்த பொறுமைங்கிறது எல்லாருக்குமே வராது. இப்போ பொறுமைங்கிறது எல்லாம் கடந்து போய் தாய் தந்தையெல்லாம் திட்டிட்டு பேசிட்டு நடக்கிறோம். ஆனால் அந்த அளவுக்கு பொறுமையாக இருந்திருக்காங்க நபிகள் நாயகம். அதை வந்து ஆயிஷாட்ட வந்து கேட்டிருக்காங்க, நற்குணம் அப்படின்னு எப்படி உங்களுக்கு தெரியுது, நபிகிட்ட இருக்கக்கூடிய நற்குணங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா, நற்குணம் என்பது திருக்குரான் போன்றது. திருக்குரான் எப்படி தெளிவானது, அழகானது,
அறிவுபூர்வமானது, ஆதாரபூர்வமானது போலவே அதே போலவே வாழ்ந்திருக்காரு நபிகள் நாயகம். இதுதான் நற்குணம் அவர்கிட்ட இருந்தது. அதனாலதான், ஏன்னா அவர் இறைவனோட இறை தூதர், அவர் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டி. அப்ப உலக மக்கள் அனைவரும் எப்படி சரியா வாழணும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும்போது, அப்ப அவர் சரியான ஒரு வாழ்க்கையை வாழணும்ல. குடிச்சிட்டு கண்ணாமண்ணா இருந்துட்டு ஒரு நல்ல அறிவுபூர்வமான ஒரு பதிலை மட்டும் சொன்னா அதை யாரும் கடைபிடிக்க மாட்டாங்க. அது அப்படியே அதை சொல்படி அதை செயல்லையும் வாழ்ந்திருக்காரு. இதுதான் அவரிடம் ரொம்ப பிடிச்சது. சரியான கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியலோடைய ட்ரெண்டிங்கே வந்து நபிகளாருக்கு பொருந்தோம், எங்களுடைய தூதருக்கு பொருந்தோம். ஏன்னா 5 நிமிஷம் ஆள் இல்லைனாலே அடுத்தவங்க காசு ஆட்டையை போட்டு அரசியல் நடத்துகிற இந்த காலகட்டத்தில் அன்னைக்கு கோடி கோடியே பண குவியல்களும் பேரித்தமழ குவியல்களும் இருக்கும் பொழுது அதில் ஒரே ஒரு சின்ன துண்டு தன்னுடைய பேர குழந்தை எடுத்து சாப்பிடும் பொழுது அதை தன்னுடைய கரங்களால் தடுத்தாங்க. இது அடுத்தவங்களுக்கு சொந்தமான பொருள், ஏழைகளுக்கு சொந்தமான பொருள், நான் சிறந்த ஆட்சியாளர்கள் இருப்பதற்கு அல்லாவே சாட்சியாளர்னு சொல்லி தன்னுடைய பேர குழந்தைக்கே பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஆட்சியாளராக வாழ்ந்து காட்டிருக்காங்க. இதை விட வேற என்னங்க தகுதி வேணும் அவரை நாங்கள் நேசிக்கிறதுக்கு? அதாவது இறுதி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நான் வந்து ரொம்ப மிகவும் நேசிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போதைய காலகட்டத்தில் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விதவைகளை உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. அந்த கான்செப்டை இவர் உடைக்கிறாரு. எப்படின்னா, விதவைகளுக்கு மறுமணம் கொடுங்க அப்படின்னு. அதை சொன்னது மட்டும் இல்லாமல் அதை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அவர் செஞ்சு காமிக்கிறாரு. அவர் வயசு கம்மி, அவரோட வயசு அதிகமான இருக்கிற ஒரு பெண்மணியை திருமணம் செய்கிறாரு, விதவை திருமணம் செய்கிறாரு. இந்த கம்பாரிசன் பாருங்க. இந்த கான்செப்ட், இந்த செயல்முறை தான் அவர் சொல்றாரு, அதை செயல்படுத்துறாரு. இந்த செயல் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப அவர்கிட்ட பிடிச்ச செயலாக இருந்தது. நபி சாசனத்தை எதுக்கு ரொம்ப நேசிக்கிறோம்னா, அந்த காலத்தில் மக்காவில் நடந்த விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய குலத்தை சார்ந்தவங்க, வசதி அதிகம் படித்தவங்க திருடு செஞ்சிடுறாங்க ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி திருடு செஞ்சதை வந்து நபியோட தோழருக்கு தெரிஞ்சு நபிகிட்ட போய் அவங்களுக்காக தண்டனையை குறைக்கணும்ட்டு அவங்கள்ட்ட போய் நபிகிட்ட போய் முறையிடுறாங்க. அந்த சூழலில் ஒரு ஆட்சியாளராக இருந்து தான் மகள் ஃபாத்திமா செஞ்சால் கூட அந்த கையை வெட்டணும் அப்படின்னு எல்லா விதத்திலும் நேர்மையாக இருக்கணும்ன்ட்டு நபி சாசனம் சொல்கிறாங்க. அந்த நேர்மை தான் நபி சாசனத்தை ரொம்ப நேசிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதன் வழியில் எனக்கு நபி சாசனத்தை ரொம்ப பிடிக்கும். அல்லாவுடைய தூதருடைய ஒரு பணியாள்கிட்ட கூட சீன் கூட சொன்னது கிடையாது. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு கார் டிரைவராக கூட இருந்தாலும் அவங்க வர்றப்போ ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்டாலும் அவங்கள வந்து கண்டமானிக்க திட்டுவாங்க. ஆனால் அல்லாவுடைய தூதர்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய அனஸ் அலி அவங்க வந்து ஒரு சின்ன தப்பு விட்டா கூட மற்றவங்க திட்டுவாங்கன்னு தவிர அல்லாவுடைய தூதர் வந்து ஒரு காலம் திட்டுனது கிடையாது. அவ்வளோ கண்ணியமாக நடந்துக்கிடுவாங்க மக்களுக்கு இடையில. அந்த ஒரு விஷயம் நல்லா பிடிச்சது. இந்த உலகத்திலேயே பெருமை அடிக்காத ஒரே மனிதர், இந்த உலகத்திலேயே பெருமை அடிக்காத ஒரே மனிதர் யார் என்று சொன்னால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஏன் என்று சொன்னால், இந்த காலத்தில் 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கக்கூடிய ஓனரே அவன் வரான்னு சொன்னா எழுந்து நிற்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர் மன்னராகவும் அதிபதியாகவும் ஜனாதிபதியாகவும் இறை தூதராகவும் இருந்த போதிலும் அவர் எந்த நேரத்திலும் பெருமை அடிப்பதில்லை. மக்கள் அவர் வருகை என்று சொன்னால் எழுந்து நிற்பார்கள். வேண்டாம், உட்காருங்கள், நானும் உங்களை போல ஒரு மனிதன் தான் என்று சொல்லிப்பார். இது மிகவும் எனக்கு பிடித்தது அவர்கிட்ட. நீங்க இஸ்லாத்தை ஏத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய நண்பர்கள், ஃப்ரெண்ட் சர்க்கிள், அவங்கெல்லாம் என்ன மாதிரி உங்களை ரியாக்ட் பண்ணாங்க, என்ன சொன்னாங்க? நம்ம இஸ்லாத்தை ஏற்ற பிறகு என்னுடைய நண்பர்களுக்கு அது தெரிய வரும்பொழுது ஒரு 3 விஷயத்த கேட்டாங்க. முதல்ல வந்து என்ன கேட்டாங்கன்னா, நீங்க இப்போ பெண்ணுக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்களா, லவ் பண்ணது அதனால நீங்க முஸ்லீமா மாட்டீங்களான்னு கேட்டாங்க. அடுத்து என்னன்னா, யாராவது தீவிரவாத இயக்கத்தில் போய் சேர்ந்துட போறீங்களா, திடீர்னு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறீங்க, அந்த அன்னைக்கு எந்த விஷயமும் தெரியாத காலகட்டம், தீவிரவாத இயக்கத்தில் போய் சேர போறீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டாங்க. அடுத்து பணங்கனும் கொடுத்து உங்களை வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்க வச்சு யாராவது சொன்னாங்களா அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து நண்பர்கள் வந்து எங்க முன்னாடி வச்சாங்க. இந்த 3 கேள்விக்கும் வந்து நான் வந்து தெள்ள தெளிவாக ஒரு பதில் சொல்லிட்டேன். திருக்குரானை படித்தேன், அதனால இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். இந்த 3 என்னுடைய வாழ்க்கையில பாருங்க, இந்த 3 வந்து இதுல ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா கூட நீங்க நான் சொல்றதை கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட்டா முடிச்சேன். நான் இஸ்லாத்தை ஏற்ற ஆரம்ப கட்டத்தில் என்னுடைய நண்பர்கள்லாம் சொன்னது, சீமா வந்து தீவிரவாதி ஆயிட்டான் அப்படின்னு சொன்னேன். காலப்போக்கில் சில வருஷம் அவங்க கிட்ட பழகின பிறகு என்னுடைய நண்பனுடைய அண்ணன் சொன்னார்,
நீங்கள்லாம் ரொம்ப ஒழுக்கமாயிட்டீங்கடா, என் தம்பி உங்க கூட கொண்டு போய் சேர்த்துங்கடா அப்படின்னு சொன்னாங்க. நான் இஸ்லாமை ஏற்றதுக்கு அப்புறம் எங்கள் ஃபேமிலி சைடில் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காங்களுக்கு இல்லை எங்கள் சொந்த பந்தத்துக்கு நான் வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யாமல் போயிடுவேணுன்ட்டு அவங்க பயந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலியில் நடந்த விஷயம். அதுக்கு அவங்களுக்கு நான் என்ன விவரிச்சேன்னா, நான் ஏற்றுக்கொண்ட கோட்பாடு தான் வேற. இது வந்து சமத்துவத்தை போதிக்கத்தால இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுட்டேன், அதனால உங்க கூட நான் பிறந்தது இல்லாமல் போயிடுமா அப்படின்ட்டு அவங்களுக்கு பதில் சொன்னேன். அப்படி சொல்லி தான் அவங்கள சால்வ் பண்ணேன். கம்பெனி சைடில் பார்த்தோன்னா இந்த பேர் மாற்றுறது இந்த விஷயம் கம்பெனி சைடில் தெரிஞ்சால என்னோட கம்பெனியில் ஹையர் அத்தாரிட்டிஸில் இருக்கிறவர் ஓப்பனாக கம்பெனி சைடில் இப்படி சொல்ல மாட்டாங்க, ஆனால் சொல்கிறாங்க என்னன்னா துலுக்கனுக்கு வேலை கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்படியே ஓப்பனாக சொல்கிறாரு. துலுக்கனுக்கு இங்கே வேலை கிடையாது. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க, இல்லைடா துலுக்கனுக்கு வேலை கிடையாதா அப்படின்னு ஃபோன் வைக்கிறார். இது நடந்த விஷயம். அது இல்லாத நண்பர்கள் சர்க்கிளில் பார்த்தோன்னா அல் கொய்தா குரூப்பில் போய் சேர்ந்துட்டேடா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு தான் என்ன ஒரு விஷயம் சொன்னோன்னா, முதல்ல இஸ்லாம் பற்றின தவறான புரிதலை நீங்கள் முதல்ல எடுத்து போடுங்க. இஸ்லாம் என்ன சொல்ல வருதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இஸ்லாமுக்கு நீங்களே வருவீங்க அப்படின்னு அவங்களுக்கு நான் பதில் சொன்னோம். ஏன்னா ஒரு மதத்தை நம்ம இந்த சோசியல் மீடியாக்கள் இதெல்லாம் வந்து தவறாக சித்தரித்து பேசுறதால தான் இஸ்லாம் என்றாலே ஒரு ஒரு பயத்தை கிரியேஷன் பண்ணிருந்தால இஸ்லாம் மேலே தவறான ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்குறதால தான் நம்ம வீட்டு சைடில் கூட கிராமத்தில் கூட பயப்படுறாங்கன்னா இந்த சோசியல் மீடியாக்கள் தான் பண்ண ஒரு பெரிய ஒரு இன துரோகம்னா ஒரு இஸ்லாம் மேலே தவறான புரிதலை பண்ணுறது முழுக்க முழுக்க சோசியல் மீடியா தான். அதனால தான் இஸ்லாமுக்குள்ள நன்மையான பாதையை தேடி வரவங்கள கூட அவங்க மேலே நீ தவறாக போகிற அப்படின்ட்டு ஒரு தவறான கண்ணோட்டத்திலே பார்க்கறதால இஸ்லாம் மேலே வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் இஸ்லாம் எனக்கு கிடைச்சது நான் சந்தோஷப்படுறேன். அடுத்த கேள்வி என்னன்னா, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்கள் குடும்பத்தில் போய் முதல்ல நீங்கள் என்ன சொன்னீங்க? இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். நான் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு என் குடும்பத்தில் சொன்ன வார்த்தை என்னன்னா, என்னுடைய நண்பர் தான் எனக்கு இஸ்லாத்தை சொன்னார். டேய் அவன் ஏதோ முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணுறான், அதனால அவன் முஸ்லீம் ஆகிட்டான், நீ ஏன்டா அவன் பின்னாடி போயிட்டு நீயும் முஸ்லீம் ஆகிட்டா அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கு சொன்னேன், இல்லைம்மா நான் அதுக்காகலாம் ஆகலை, நான் இந்த குரானை படித்து தெரிஞ்சு முஸ்லீம் ஆகிட்டேன், ஏதோ ஒன்று போடா அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் என்னை பெருசாகவே ஏற்றுக்கலை. அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையை படிப்படியாக பார்த்து கடைசியாக எங்கள் அம்மா சொன்ன வார்த்தைன்னா, அவன் ஏதோ ஒரு மார்க்கத்தில் ஏற்றுக்கிட்டான், ஆனால் முன்ன இருந்ததை விட இப்போ சிறந்ததாக தான் இருக்கிறான், அதனால நான் அவனை பெருசாக எதையும் தொல்லை கொடுக்குறது இல்லைன்றான். நான் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அந்த செய்தி என்னுடைய குடும்பத்துக்கு போன உடனே என்னை கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க, நீ ஏன் இது மாதிரிலாம் விஷயம் இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய குடும்பத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுடைய ஃபேமிலியில் எல்லாமே பாஸ்டர்ஸ் தான். அப்போ அவங்களுக்கு வந்து எங்கள் அப்பாவை கேள்வி கேட்குறாங்க, ஏன் நீங்களே வந்து ஊருக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறீங்க, உங்கள் பையன் இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு வெக்கமான ஒரு சூழ்நிலை வந்து எங்கிட்ட வந்து கேட்குறாரு, இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுகடுப்பு வச்சு இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறேன், நான் அவர்கிட்ட சொல்கிறேன், இஸ்லாத்தை பற்றி நான் சொல்கிறேன், பைபிளில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிடும்பொழுது அவர் அதை பெருசாகவே கேட்கல. காலப்போக்கில் நம்மளுடைய நடைமுறையை பார்த்து தான் இன்றைக்கி அமைதியாகவும் சரியாக தான் போகிறீங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாம் ஒன்று தான்டா, பிதாவை தான்டா நம்மளாம், நீ பிதாவை வணங்குற, நாங்கள் வந்து அவர் மூலயமா இயேசு கிறிஸ்து மூலியமாக வணங்குறன்ற அளவுக்கு இன்றைக்கி மாற்றம் வந்திருக்கு. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இஸ்லாம் எனக்கு புரிஞ்ச பிறகு நான் ஊரில் இருந்தேன். ஒரு 4 மாதம் இருந்து அந்த தெரிஞ்சவொன்னே நான் எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு அக்கா அங்கேருந்து வந்து அவங்க பையனை அழைச்சிட்டு வந்தாங்க வீட்டுக்கு. எங்கள் அம்மா இருந்தாங்க, வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து என் பையனை அவன் கையில் ஒப்படைக்கிறப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா சொன்னிச்சு, ஏன் அவங்ககிட்ட கொடுக்குற, அவனை மாதிரி அல்லாஹ் ஒதுக்கிட்டு இருக்கணுமா அவனும் அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, நீ சொல்லாது, இப்படிலாம் சொல்லாதத்தா, நம்ம பிள்ளைய பற்றி எனக்கு தெரியுது, நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பசங்களும் பாரு குடிச்சிக்கிட்டு பொண்ணுங்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு ஏதோ ஒரு இது போயிட்டு இருக்கானோ, ஆனால் நம்ம பிள்ளைய பற்றி எனக்கு தான் தெரியும், அவன் குடிக்கிறது இல்லை, இப்போ இருக்கிற முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அவன் எப்படி இருக்காங்கிறது எனக்கு தெரியும், அதனால எங்கே இருந்தால் என் பையன் நல்லா இருப்பான் எனக்கு தெரியும், அதனால தான் நான் இவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீ அதெல்லாம் அப்படி நினைக்காத அப்படின்னு சொன்னாங்க. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு முதல்ல என் அம்மாட்ட போய் சொன்னேன், போடா மென்டலேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்காட்ட போய் சொன்னேன், அட போடா பெரிய மென்டலேன்னு சொன்னாங்க. என்னடான்னு சொல்லிட்டு என்னுடைய சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் சொல்கிறேன், ஏன்பா இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் முடிவுலாம் எடுக்கிறேன்னு அவர் தமிழில் சொன்னார். சரி இந்த மென்டலுக்கு என்னதான் வார்த்தைன்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டு பார்க்குறேன், தெளிவாக சிந்திக்கும் திறமை வாழ்ந்ததான். அப்போது இஸ்லாம் என்றது
ஒரு தெளிவான ஒரு ஆன்மீகத்தை சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு மார்க்கத்தை இவன் தேர்ந்தெடுத்திருக்கான்னு கூகுள் சொன்னதுக்கு அப்புறம் சொல்றாங்க மென்டல்ன்ற வார்த்தையை நீ கேட்கறது கிடையாது. அப்போ அறிவுபூர்வமான மார்க்கமோ அழகான மார்க்கமோ சாட்சியா இருக்கிறது இந்த மென்டலு. அதுதான் சொல்றேன், எனக்கு ஃபர்ஸ்ட் நான் இஸ்லாத்தை ஏற்றதும் என்னுடைய தாயினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையும் என்னுடைய சகோதரி வாயில் வந்த வார்த்தையும் பார்த்தீங்கன்னா மென்டல் தான். மென்டலா எப்படி இருக்கிறேன்னா, மென்டலா நான் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லாமல் நல்ல முறையில் பயணிச்சு போயிட்டு இருக்கிறேன்ற விஷயத்த அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற ஆன்மீக காலகட்டத்தில் 1000 சிக்கல்கள் 1000 ஓடசல்கள் இருந்தாலும் இவன் செலவு நோட்டு சல்லிக்காத ஒரு புது நோட்டு மாதிரியே எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்கிறான்ற ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ள இருக்கு. அதனால அழகான பயணமாக இருக்கிறது. சரிங்களா, இதுதான் இஸ்லாமை என்னோட வாழ்வியல் நெறிமுறையாக ஏற்றுக்கொண்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டாருக்கு நான் தொழுவ போத்துறான் நான் நேர்முகமாக நான் சொல்ல முடியாதால என்னோட அதை கம்பெனி சைடில் உள்ள நம்ம ஊரில் உள்ள பசங்க இருக்கிறதால அவங்க மூலமாக தெரிய கொடுத்தவங்க இதுமாரி அவங்க இன்னைக்கு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்கும்போது என்னப்பா நீ வந்து இதுமாரி அல்லாஹ் கோயிலுக்கு தான் போறியா அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. இல்லைம்மா நான் வந்து நேரான வழியாக பிதாவை நான் தொழுவ போகிறோம்மா அப்படின்னு அவங்கள்ட்ட பதில் சொன்னேன். அதில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் அம்மா ஏதாவது பேசும்போதோ இல்லை எங்கள் அக்காங்க ஏதாவது பேசும்போதோ அவங்கள்ட்ட நான் கோபமாக பதில் சொல்லுவோம். கோபமானா அந்த கோபம் எதனால் ஏதாவது ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது கோபமாக பதில் சொல்லுவோம். ஆனால் இஸ்லாம் ஏற்றதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை இருக்குது, என்னன்னா இஸ்லாம் ஏற்றதுக்கு அப்புறம் உன்னோட தாய் தான் உன்னோட சொர்க்கத்தின் வாசல் அப்படின்னு இருக்குது. உன்னோட தாயை அடையணும்னா தாயை வந்து இது பண்ணக்கூடாது, அதாவது கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்க மனதளவில் கஷ்டப்பட்டாக எனக்கு சொர்க்கம் கிடைக்காதுன்ட்டு இஸ்லாம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது நான் ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது இது மாதிரி சொல்லப்படுது. அப்போ வந்து நம்ம வந்து எல்லா விதத்திலும் நம்ம வார்த்தைகளை கம்மி பண்ணி பேசணுன்ட்டு இந்த இஸ்லாமில் வந்ததால தான் நான் மாற்றிக்கிட்டேன். அதாவது எனக்கு இஸ்லாம் கிடைச்சது வந்து எங்கள் அண்ணன் மூலியமாக தான் கிடைச்சிது. எங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு எதிர்ப்புலாம் யாருமே தெரிவிக்கல, எல்லாம் சாதாரணமாக தான் இருக்கிறாங்க. பையன் நல்லா இருந்தால் போதுன்ற ஒரு கான்செப்ட் தான் எங்களுக்கு. அவன் ஒரு நல்ல மதத்தை ஃபாலோ பண்ணால் போதுன்ற மாதிரி தான் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் அப்பா அம்மாவுக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். இன்ஷா அல்லாஹ். நான் வந்து இஸ்லாத்தை ஏற்று வந்து வீட்டில் வந்து பகிரங்கமாக நான் சொல்லலாம். நான் வீட்டில் தொழுவதை வச்சுட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஏதோ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பார்த்ததுனால சுற்றி உள்ள சொந்தக்காரன்ட்டு சொல்லி என்னை இது பண்ண பார்த்தாங்க. அவனை இதான் சொல்லுங்கள், அவன் தான் தவறான வழியில் போயிட போகிறான் அப்படின்ற மாதிரி யோசித்தாங்க. இப்போவும் சொல்கிறேன், சொந்தக்காரங்க எல்லாருமே என்னை திட்ட தான் செய்கிறாங்க. அதாவது தவறான வார்த்தைகளை சொல்லி திட்டுறாங்க. எங்கள் அம்மா வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருக்கு. எங்கள் அம்மா எனக்கு டைரெக்டாக சொல்லாமல் எங்கள் சொந்தக்காரங்க மூலியமாக சொல்லி என் காதில் தெரியுது, அவன் என்னதான் இருந்தாலும் என் பையன் இப்போ அவன் நல்லா தான் இருக்கான், அவனை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா என்கிட்ட டைரெக்டாக சொல்லாமல் சொந்தக்காரங்க மூலியமாக சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அது எங்கள் அம்மாவிட்ட இன்னும் நெருங்கி பேசணுன்ட்டு ஆர்வமாக இருக்குன்னு சொல்ல எல்லாம் துவா செய்யுங்க. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு முதல்ல என்னோட அம்மா கிட்ட தான் போய் நான் சொன்னேன். நான் என்னோட அம்மா, அதாவது என்னோட அப்பா கிட்ட எப்பவுமே எனக்கு பேசுறதுக்கு பயம் சின்ன வயசுலேருந்து. அதுவும் வீட்டுக்கு மூத்தவங்க வேற. என்னோட அம்மா வந்து என்னோட அப்பாட்ட சொன்ன உடனே அவர் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாரு. அவங்களுக்கு இருந்த அந்த இஸ்லாம் மேலே இருக்கிற ஒரு எதிர்மறையான ஒரு அதனால் அவர் எப்பவுமே என்ன சொல்லுவார், நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு எதிர்த்தாதான் இல்லை, நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு எதிர்ப்பாக தான் முஸ்லீம்கள் செய்வாங்க, இஸ்லாமில் இருக்கிறவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அது போக அவங்க பயந்தாங்க. அதாவது எதிர்காலத்தில் நீ எப்படி எங்களை பார்த்துக்குவ, உன் தம்பி தங்கச்சிங்களுக்கு என்ன கடமை செய்வ, ஒன்னால் அவங்களோட வாழ்க்கை பாதிக்கும். அதனால் வந்து என்னோடய அப்பா வந்து என்னை வந்து வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாரு. இருந்தாலும் நான் அந்த பொறுமையோடு இருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் மறுபடியும் அவங்கள்ட்ட போயிட்டு நெருங்கி பழகினேன். அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னோட நடவடிக்கைகளை பார்த்தாங்க. ஒரு 6-7 வருஷம் பேசாத என்னோட அப்பாவும் சமீபத்தில் என்கிட்ட பேசி கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு. அல்ஹம்துலில்லாஹ். நான் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை வீட்டில் சொல்ல மறைமுகமாக தான் வச்சுருந்தேன். நான் மதர்ஷாவுக்கு போய் படிச்சுட்டு வெளியே வந்ததும் வீட்டில் தெரு ஃபுல்லாக எல்லாருமே உன் பையன் பணம் வாங்கி இஸ்லாத்துக்கு படிக்க போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. வந்ததுமே வேலைக்கு காலையில் கிளம்பும் போது என் நண்பர் ஃபோன் பண்ணார், சலாம் சொன்னார். நானும் அஸ்ஸலாம் அலைக்கும்னு சொன்னேன். அவர் சொன்ன இந்த சலாமுலாம்லாம் சொல்லி உள்ளே வராத, வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப பொறுமையை காத்தேன். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் என்னோட மரியாதைலாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அடுத்த கேள்வி என்னன்னா சகோதரர்களே, மதுவை வந்து இஸ்லாம் வந்து அறவே தடை செய்யுது. இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோம், அதாவது இளமையிலேயே வந்து கணவர் இறந்து விடுகிறார், மதுவாலேயே
கல்லீரல் கெட்டு போய் இளமையிலே வந்து கணவர் இறந்து போயிடுறாங்க. 2-3 குழந்தைங்க பெற்று அந்த குழந்தைகளை தாயே வளர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி வந்து இளம் வயது பெண்கள் இருப்பாங்க வீட்டுல, அதாவது தகப்பனார ரோட்ல வந்து அரைகுறை, அதாவது என்ன சொல்றது, ஆடையே இல்லாத அளவுக்கு வந்து அரைகுறையோட ரோட்ல கடந்து பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு அந்த பெண்ணினுடைய மனது வலிக்கும். இந்த அளவிற்கு வந்து மதுவினுடைய இன்னைக்கு கவர்மெண்டே எடுத்து நடத்துற அளவுக்கு எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, நம்ம போயிட்டு அப்படி சொல்றது 1 ரூபாய் காயின் போட்டு போன் எடுத்து நம்ம பேசுவோம்ல, அந்த மாதிரி காயின் போட்டு பப்ளிக்காவே சரக்கு எடுத்து நீங்க குடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க கவர்மெண்டே இதை அனுமதிக்கிற அளவுக்கு போயிடுச்சா இல்லையா? அப்ப இவ்வளவு தீமை வாய்ந்த இந்த மதுவை இஸ்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே தடை செய்யுது. சொல்லிக்கிறாங்கல்ல, 1400 வருஷம் அறிவும் வளரல அறிவியல் வளர்ன்றான். இன்றைக்கு மதுவால் எவ்வளவு உயிர் சேதங்கள். 1400 வருஷத்துக்கு முன்னாடி மதுவை தூக்கி உடைச்சாங்க ரோட்லயே. அப்ப அப்படியான ஒரு மதுவை வந்து இஸ்லாம் தடை செய்கிறது. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நீங்களும் மதுவில் இருந்து மீண்டவர்கள்லாம் இருக்கதான் செய்யறீங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. மதுவை இஸ்லாம் ஏன் தடை செய்யுது அப்படின்னு முக்கியமாக பார்த்தோன்னா, மது ஒரு மனுஷன் அருந்திட்டானா அவனுக்கு முதல்ல கூச்சம் இருக்காது. ஒரு மனுஷனுக்கு கூச்சம் இல்லைன்னா என்ன வேணா செய்வான். நான் வந்து ஒரு 15-16 வயசுலலாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 23 வயசு வரைக்கும் குடித்தேன். எப்படியாப்பட்ட குடினா, காலையில் 6 மணிக்கு ஒயின் ஷாப்புக்கு போயிடுவேன், நைட்டு 12 மணி வரைக்கும் குடிச்சிக்கிட்டே இருப்பேன். குடிக்கக்கூடிய கூச்சம் போயிடும், கையில் காசு இருக்காது. போகிறவங்ககிட்டலாம் ஒரு 5 ரூபா தான் கொடு, 10 ரூபா தான் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அறவே கூச்சம் இருக்காது. நான் இந்த நிலையிலேயே வாழ்ந்துட்டு இருந்தேன்னா என்ன சொல்றது, ரொம்ப கேவலப்பட்டு சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருப்பேன். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு, இஸ்லாம் மதுவை தடை செய்யுதுன்னு அறிஞ்ச பிறகு அந்த மதுவையெல்லாம் விட்டு இறைவனுடைய மிகப்பெரிய கிருபையினால ஒரு 15 வருஷமா மது பாட்டில் நான் தொட்டதே இல்லை. திரும்ப நல்ல கேள்வி கேட்டீங்க சகோதரர். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் நாங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம், அழகான மார்க்கம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மதுவை நாங்கள் சுவைச்சிட்டோம்னு சொன்னால், இருக்குதுலே கேவலமான ஒரு விஷயம், தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. இருக்கிறதுலே மிக கேவலமான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. அப்போது எங்களுக்கு ஆன்மீக வழியாகவும் ஒரு நல்ல ஒரு நண்பன், கடைசி இறை தூதராகவும் எங்களுக்கு வழிகாட்டியது இந்த இஸ்லாம் மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கிட்ட அடுத்த நாளே நாங்கள் யாருன்றதை உணர்ந்தோம். 2வது, தாயினா யாருன்றதை உணர்ந்தோம், தாரம்னா யாருன்றதை உணர்ந்தோம், சகோதரினா யாருன்றதை உணர்ந்தோம். முதல்ல எங்களுடைய கண் பார்வையை நாங்கள் சரி பண்ணிக்கிட்டோம். இந்த மதுவின்ற ஒன்றை, இஸ்லாம்ன்ற ஒரு ஆயுதத்தை வச்சு நாங்கள் தடுக்கும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நாங்கள் எடுத்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 2009 காலகட்டத்தில் என்னுடைய சேலரி பார்த்தீங்கன்னா 60,000க்கும் மேலே இருந்துச்சு. அப்போ நான் என்னென்ன அட்டிவிலியங்கள் பண்ணுன்றது என்னுடைய கண்களே சாட்சி சொல்லும். அப்போது இந்த மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகளை விட நமக்கு ஏற்படும் அவமானங்கள் தான் மிகவும் அதிகம். ஆகையால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வந்து அழகிய முறையில், நளினமான முறையில் எங்களுக்கு இந்த மது வந்து தீமைன்றதை மனதளவில் மாற்றம் செஞ்சது. மதம் அளவில் கிடையாது, மனதளவில் மாற்றம் செஞ்சது. ஆகையால் கிட்டத்தட்ட இறைவன் அருளால் 15 வருடங்களுக்கு மேலாகுது. சரிங்களா? அதை பற்றி விழிப்புணர்வு நீங்கள் எடுத்து சொல்வது உங்கள் மீது கடமை இஸ்லாம் எங்களுக்கு சொன்னதுனால இப்போ நாங்கள் இந்த மதுவை எப்படி ஒழிக்கலான்றது பிரச்சாரத்தின் மூலியமாக நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சென்றுட்டு இருக்கிறோம். இந்த உலகத்திலேயே இப்படியாப்பட்டவங்க ஒருத்தன் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணமே இந்த மது தான், இந்த குடி தான். இந்த குடியால் நான் ஒரு கட்டத்தில் சாக தான் கிடந்தேன். அப்போ இஸ்லாம் கிடைச்சதுனால நான் உயிர் வாழ்ந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஒருத்தங்கிட்ட போய் 3 பாவம் செய், இதில் எந்த பாவத்தை நீ சரியா செஞ்சுக்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அவன் சொல்லுவான், 3 நிபந்தனை வைப்பாங்க. ஒரு குழந்தையை கொல்றது, ஒரு பெண்மணியை கற்பழிக்கிறது, இன்னொன்று மது அருந்து. இந்த 3 பாவத்தில் ஏதாவது ஒன்று நீ செஞ்சுக்கன்னு சொல்லுவான். அப்போது அவன் யோசிப்பான். யோசித்து என்ன பண்ணுவான், குழந்தைய கொன்னா மிகப்பெரிய பாவம், பெண்ணை கற்பழிச்சா அதோட மிகப்பெரிய பாவம், குடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு குடிப்பான். அந்த பெண்ணையும் கற்பழிப்பான், அந்த குழந்தையும் கொல்லுவான். ஆகையினால இந்த மது எல்லாத்தையும் செய்யக்கூடியது. இது கொடிய விஷம். இதை அதுதான் நம்ம வாழ்க்கையில நல்லாவே இருக்க மாட்டோம். இந்த மது தீமைகளின் தாய். அதனால இஸ்லாம் அடியோட இதை தடை செய்யுது. சகோதரர்களே, இப்ப அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலும் திருமணம் முடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அததான் இஸ்லாமும் சொல்லுது. திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை என்று நபிகளார் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அப்படியான திருமணம் தான் இன்னைக்கு என்ன மாதிரி மாறிடுச்சுன்னா, வாழைமரம், நலுங்கு, அது இதுன்னு சொல்லிட்டு திருமணம் அப்படின்னாலே ஒரு 5 லட்ச ரூபா குறைஞ்சது வேணும்பான்ற அளவுக்கு இன்றைக்கு வந்து சமுதாயம் எல்லாருமே, அதாவது மாற்று சமுதாய மக்களா இருக்கட்டும், இஸ்லாமிய சமுதாய மக்களா இருக்கட்டும், எல்லாருமே இன்றைக்கு வந்து திருமணம்னா ஒரு 5 லட்சம் கையில வச்சுக்கணும். பொட்டப்புல பிறந்துருச்சா காசு சேர்த்து வைக்கணும்பா,
2 புள்ள வச்சிருக்கிற இப்ப இருந்தே சேர்த்து வை, பணம் போட்டு வைக்கின்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு சமுதாயம் மாறிடுச்சு. திருமணம்னா ஒரு கடுமையான போக்கு அப்படிங்கிற அளவுக்கு மாறிடுச்சு. அப்படியான ஒரு திருமணத்தை இஸ்லாம், இது ரொம்ப எளிமையான திருமணம், புள்ள பத்திருக்கிறான், ஆம்பளை பையன் நீ கொடுத்து முடி, மகர் கொடுத்து முடி என்று இஸ்லாம் சொல்லுகிறது. வாத்து நிசா சதுகாத்தி நிகழா, நீங்கள் மணமுடிக்கக்கூடிய மணப்பெண்களுக்கு மகராக ஒரு தொகையை கொடுத்து விட்டு நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்று ஆண்களுக்கு இறைவேதம் கட்டளையிடுகிறது, அல்லாஹ் கட்டளையிடுகிறான். ஸோ வரதட்சணையை தடை செய்து அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்க சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, என்னுடைய பேர் வந்து இப்போ உமர், என்னுடைய பழைய பேர் வந்து கோபால். நான் இஸ்லாமிய மார்க்கத்தை நான் விருப்பப்பட்டு ஏற்றுக்கிட்டு 5 வருஷம் ஆகுது, அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு எந்த விஷயம் பேசலாம்னு நினைக்கிறேன்னா, வரதட்சணைங்கிற தலைப்பில் பேசலாம்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஒரு அக்கா, தங்கச்சி, தம்பி, அப்பா, அம்மா. நான் வந்து இந்து குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். இந்து குடும்பத்தில் ஒரு சமுதாயத்தில் சின்ன வயசுலேருந்தே, அதாவது விவரம் தெரிஞ்ச அன்னையிலேருந்து, நான் 19 வயசுல நான் களிமா சொன்னேன். விவரம் தெரிஞ்ச அன்னையிலேருந்தே என்னுடைய அம்மாவும் அப்பாவும் எதை சொல்லி எங்களை வளர்த்தாங்கன்னா, வீட்டில் 2 பொம்பளை பிள்ளை இருக்குமாக்கா, அதனால் நாங்கள் ஒரு கஷ்டப்படுதோம், வீட்டில் வந்து 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, எந்த ஒரு விஷயத்தை நாங்கள் வாங்கி கேட்டாலும் சரி, என் கூட பிறந்த எல்லா நண்பர்களுக்குமே நிறைய விஷயங்கள் வந்து சீக்கிரமாக கிடச்சிரும். பைக்கு, ஒரு டூருக்கு போனாலும் சரி, ஒரு புது ட்ரெஸ்னாலும் சரி, டக்குன்னு கிடச்சிரும். நாங்கள் வந்து அதை போய் கேட்கறதுல டக்குன்னு கிடைக்காது. காரணம் என்ன சொல்லுவோம்னா, வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்குமாக்கா, நகை சேர்த்து வைக்கணும், இந்த விஷயத்தை அடிக்கடி சொல்லியிருக்காங்க. அதுக்காக நாங்களும் அதிகமாக கஷ்டப்பட்டுருக்கோம். முன்னாடியிலேருந்து அப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்கோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கிற வரைக்கும். இப்போவும் எங்கள் வீட்டில் உள்ளவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. எங்கள் பிறந்ததுலேருந்து திருமணம் முடிச்சு கொடுக்குற வரைக்கும் அவங்க சொன்ன விஷயம் இதுதான். பொம்பளை பிள்ளை இருக்குது, வரதட்சணை சேர்த்து வைக்கணும், பொம்பளை பிள்ளை இருக்குது, வரதட்சணை சேர்த்து வைக்கணும்னு. எங்கள் அக்காவுக்கு 2019 திருமணம் முடிச்சு கொடுத்தோம். 20 பவுன் நகை, 3.5 லட்சம் கல்யாண செலவு பண்ணி அப்போ நாங்கள் முடிச்சு கொடுத்தோம். அந்த கல்யாணம் ஒரு நாள் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கோம். அதுக்காக வேண்டி நாங்கள் பட்ட கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷம் கஷ்டப்பட்டுருப்போம். இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி என் தங்கச்சிக்கு மார்ச் 24 திருமணம் முடிச்சு கொடுத்தோம். அவளுக்கும் அப்படி தான் 20 பவுன் நகை, கல்யாண செலவும் எங்கள் பொறுப்பில் பாதி நாங்கள் பண்ணி கொடுத்தோம். இதுக்காக வேண்டி வீட்டில் பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு 7.5 லட்சம் போல் செலவாச்சு. அதுக்கு இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு மேலே எங்கள் வீட்டில் பட்ஜெட் போட்டு வச்சுருக்காங்க. இவ்வளோ காலங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு கடன் அடைக்கணுமாக்கா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க வீட்டில். அதாவது பிறப்பாலே ஆணை விட பெண் வந்து உடம்பாலையும் மனசாலையும் கொஞ்சம் பலகீனமானவங்க தான். கடவுள் இறைவன் சொல்கிறான் வந்து ஆணை வந்து வலிமையாக படைச்சதே பெண்களை பாதுகாக்கணும், அவங்களுக்கு நீ உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான். ஆனால் வந்து இந்த சமுதாயத்தில் பெண் வந்து நான் இருந்த கடந்த மதத்துலேயும் சரி, இன்னும் நிறைய இடத்துல வந்து பெண்கள்கிட்ட வரதட்சணை வாங்கி தான் திருமணம் முடிக்கிறாங்க. இது வந்து ஒரு தவறான ஒரு செயல். நான் அதை வந்து உணர்வுபூர்வமாக நான் வந்து உணர்ந்திருக்கேன். எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்தே அதை தான் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் வந்து இப்படி செய்ய மாட்டேன். நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டேன். நான் வந்து வரதட்சணை கொடுத்து தான் நான் திரும்ப முடிப்பேன் தவிர ₹1 கூட அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து நான் வரதட்சணை வாங்கிடவே மாட்டேன். இறைவன் சொல்கிறான் அல்குர்ஆனில், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் திருமணம் முடிக்கும் அந்த பெண்களுக்கு மகர் தொகையை நீங்களாக மனமுகந்து நீங்கள் தாராளமாக கொடுத்து நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறான். அந்த விஷயத்துக்காண்டி தான் நான் கட்டிக்க போகிற அந்த பொண்ணுக்கு நான் வரதட்சணை மகிழ்ச்சி, அந்த பொண்ணு என்ன கேட்குதோ அந்த வரதட்சணை சந்தோஷமாக கொடுத்து நான் திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். இன்ஷா அல்லாஹ். நான் வந்து இது வெறும் வாய் வார்த்தையாக சொல்லலை, நான் உள்ளத்தால் உறுதியாக சொல்கிறேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து ₹1 கூட நான் வரதட்சணையை வாங்க மாட்டேன். அவங்க என்ன வரதட்சணை எதிர்பார்க்குறாங்களோ அதை சந்தோஷமாக கொடுத்து அவங்களுடைய முழு திருப்தியோட நான் அந்த திருமணத்தை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நான் செய்வேன். அதாவது இந்த திருமணம் அப்படிங்கிற அதை பொன்புள்ளையை பெற்றவங்க திருமணங்கிற அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காண்டி அந்த மகர் தொகையை சேர்த்து வைக்கணும், வரதட்சணை சேர்த்து வச்சுக்கணும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்கள் வீட்லேயும் கஷ்டப்பட்டாங்க ரொம்ப. ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்ட மாதிரி இப்போவும் கஷ்டப்படுற மாதிரி நான் கண்ணால் பார்க்கக்கூடிய யாருமே கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் கட்டிக்க போகிற அந்த பொண்ணுடைய குடும்பமும் கஷ்டப்படக்கூடாது, கடுகளவு கூட அவங்க மனசை வருத்தப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இறைவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் வந்து மகர் தொகையை கொடுத்து நான் வந்து திருமணம் முடிச்சுக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வரதட்சணை அப்படின்னா என்னன்னா, உழைத்து நிற்க துப்பில்லாத ஆண்கள் கேட்கும் கேவலமான பிச்சை காசு வரதட்சணை. இப்போ எல்லா சமுதாயத்திலும் ஒரு வெவ்வேறு சமுதாயத்தை எடுத்துக்கிட்டோம்னா 3 பெண் பிள்ளைகளோ 4 பெண் பிள்ளைகளோ பெற்று வச்சுட்டு நம்ம இந்த 4 பெண் பிள்ளைகள் எப்படி கெட்டி கொடுக்க போறோம்னு ரொம்ப கவலைப்படுவாங்க. ஆனா எங்க வீட்டுல எனக்கு அப்புறம் 2 தம்பி இருக்காங்க. எங்க வீட்டுல எப்படி கவலைப்படுதாங்கன்னா, 3 பசங்களை பெற்றாச்சு, இவங்களுக்கு எப்படி நம்ம வந்து சேர்த்து வச்சு பெண்கள்கிட்ட வந்து வரக்கூடியவள்கிட்ட வந்து மகரை போட்டு எப்படி நம்ம கெட்ட போறோம் அப்படின்னு ஒரு வருத்தம். எல்லாரும் துவா செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வோட கிருபையில சுலபமா முடியணும். நான் இப்போ சமீபமாக தான் திருமணம் பண்ணேன். எனக்கு திருமணம் ஆகி 7 மாதம் ஆகுது. என் மனைவி பிறப்பால முஸ்லீம். நான் கடந்த ஒரு 4 வருடமாக தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கினேன். இஸ்லாத்தை பொறுத்தவரை ஆண்கள் தான் பெண்களுக்கு வரதட்சணை மகராக கொடுத்து திருமணம் பண்ணோம். நான் அவங்களுக்காக அரை பவுன் நகையை கொடுத்து திருமணம் பண்ணேன். அப்படி நான் பண்ணலைன்னா அவங்க வாழ்க்கையும் கேள்விக்குறியாக நின்று இருக்கும். இன்னைக்கு நான் அவங்க வீட்டில் போனால் என்னை அவ்வளோ மதிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு திருமணம் ஆகாத தடையே இந்த மகர் தான்.
பிறப்பால் முஸ்லீமாக இருந்தால் கூட அவங்கக்கிட்டே அவங்க வரதட்சணை கேட்டதுனால தான் அவங்களுக்கு திருமணம் ஆகாத இருந்தது. அல்லாவோட நாட்டத்தினால அல்லாஹ் என்ன தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நான் மகர் கொடுத்து அவங்கள திருமணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர், நல்ல கேள்வி கேட்டீங்க. இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங் லைஃபுக்கு இது தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதிகள்லேயும் மதங்கள்லேயும் எல்லா குலம் கோத்திரங்களையும் பெண்களை ஒரு அடிமைப்படுத்துகிற ஒரு சித்தாந்தமாக தான் வச்சிட்ருக்காங்க. ஆனால் இஸ்லாம் 100 படி மேலே போயிட்டு பெண்களுக்கான முழு சுதந்திரத்தை கொடுக்குது. அதில் ஒரு சுதந்திரம் தான் வரதட்சணை. கணவனிடத்துல கேட்டு நீ வாங்கிக்க, உனக்கான தேவைகளை நீ பூர்த்தி செய்ய. இது நான் சொல்லலை, நபிகளார் சொல்லலை, இறைவன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இறைவனாகிய அல்லாஹ் தூதர் மூலம் வழிகாட்டி என்னுடைய மனைவி மூலம் இந்த சட்டத்தை நிறைவேற்றினான். அப்போ எனக்கு திருமணம் செய்யும் பொழுது எனக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு நபர் என்ன சொன்னார்னா, என்னுடைய மனைவியை, அதாவது நான் திருமணம் முடித்த என்னுடைய மனைவியை உங்களுக்கு எவ்வளோ மகரா வேணும்னு கேட்கும்பொழுது மகர் கொடுப்பதற்கு உங்களுக்கு தகுதியும் இல்லை வசதியும் இல்லை, ஆகையால் ஒரே ஒரு குரானுடைய வசனங்கள் எனக்கு போதும் என்று அழகிய முறையில் நளினமாக திருமணம் செய்து வைத்தார்கள். சரிங்களா? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இஸ்லாம் பெண்களுக்கு முழு சுதந்திரம், அதாவது அவங்களை அடிமையும் படுத்தலை, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்லாம் சொல்லவே இல்லை. உனக்கு பிடிக்கலையா, அவன் கலெக்டரா இருந்தாலும் நீ நிராகரிக்கிற தன்மையை இஸ்லாம் ஒரு பெண்கள் சுதந்திரத்திற்கு கொடுக்கிறது. அவன் பிரதமரா இருந்தா கூட வரதட்சணை நீ கேட்டு கட்டிக்கன்னு பெண்களுக்கு ஆணையிடுகிறான் இறைவன். ஆகையால இந்த வரதட்சணை சட்டம் என்பது ஆண்களுக்கும் ஒரு பாரமாகவும் இல்லை, பெண்களுக்கும் ஒரு சுதந்திரத்தை இல்லாம அவங்களை அடைத்து வைக்கக்கூடிய ஒரு சூழலும் இல்லை. ஆனால் இது வரதட்சணை பொறுத்த மாத்திரம் இந்த இஸ்லாம் பெண்களுக்கு முக்கியம். ஆண்களை விட 99 படி பெண்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கின்றது. ஆடை சுதந்திரமாக இருந்தாலும் சரி, வணக்க வழிபாடு சுதந்திரமாக இருந்தாலும் சரி, உடல் ஆதாயங்களை தேடக்கூடிய இயற்கை உபாத சுதந்திரமாக இருக்கிறது, எதுவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இஸ்லாம் முழு சுதந்திரத்தை பெண்களுக்கு இறைவன் பரிசா கொடுத்துருக்கான். ஆகையால நான் திருமணம் முடிச்சேன் அப்படின்னு சொல்லாம இனி வரும் காலங்கள்ல இன்ஷா அல்லாஹ் இது போன்ற சட்டங்களை நீங்க ஆய்வு செஞ்சு நீங்க கத்துக்குங்க. அதனால இந்த வரதட்சணைன்றது பெண்களுக்கு மட்டுமே முழு சுதந்திரமா இருக்கின்றது ஒரு ஹாப்பி நியூஸா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மாஷா அல்லாஹ். என்ன மாதிரியான ஒரு மாற்றம் பாருங்க. இஸ்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா சொல்றாங்களாம், டே நீ ஒழுக்கமா தான் இருக்க போடா அப்படிங்கிறாங்களாம். எந்த அளவுக்கு திருமணம் காசு மேல மோகம் இல்லாத மனுஷன் யாருமே இல்லை. இன்னைக்கு ஒரு சகோதரர் அடிச்சு சொல்றாரு, என்னுடைய திருமணம் அந்த பொண்ணுக்கு நான் 1 ரூபா கூட வாங்க மாட்டேன், நான் மகர் கொடுத்து முடிக்கிறேன்றாரு. எவ்வளவு மாற்றங்கள் இவங்களுக்கு மத்தியில. இன்னைக்கு சொல்றான் கேரளா ஸ்டோரி புர்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு எவ்வளவோ வேலைகள் நடந்துகிட்டு இருந்தாலும் இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இறைவனுடைய ஜோதியை தமது வாய்களால் ஊதி அணைக்க பார்க்கிறார்கள். அவர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் அதை முழுமைப்படுத்தாமல் விடமாட்டான். அதற்கு மிகச் சிறந்த உதாரணம்னா இவர்களுடைய வார்த்தைகள் தான். இன்னும் இவர்கள் இஸ்லாத்தின் மீது கல் எறிந்து கொண்டே இருக்கலாம், இன்னும் இஸ்லாத்தின் மீது எதிரிகள் கல்லெறிந்து கொண்டே இருக்கலாம். ஏன்னா இது வெறும் மதமாற்றமோ வற்புறுத்தலோ கிடையாது. முழுக்க முழுக்க இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சமத்துவத்தை பார்க்கிறார்கள், எளிமையை பார்க்கிறார்கள், பின்பற்றுவதற்கான எளிமையை பார்க்கிறார்கள், மென்மையை பார்க்கிறார்கள், அடுத்த மனிதனை சக மனிதனை எப்படி மதிக்க வேண்டும் என்று பார்க்கிறார்கள். இவ்வளவு மாற்றங்களை பார்க்கக்கூடிய விதத்தில் தான் மதமாற்றமாக அல்லாமல் இது மனமாற்றமாக மாறி. உங்களுக்கும் திருக்குரான் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க.